இப்போ ஆம்ஸ்ட்ராங் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க, படுகொலை பண்ணிருக்காங்க. எப்படி நீங்க வந்து முதல் கட்டமா பாக்குறீங்க? ஒரு வட சென்னை வாழ் மக்களா வந்து ஆம்ஸ்ட்ராங் எவ்வளவு நெருங்கினவர்? எங்களுடைய அதிகாரம், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய அதிகாரம், மொத்த அதிகாரமும் போயிடுச்சு. என்ன சொல்றது, எங்க பூர்வகுடி மக்களுடைய எழுச்சி நாயகன் எங்க அண்ணன். இது ஒரு பெரிய இழப்பு தான் எங்களுக்கு. இது ஈடு செய்ய முடியாத இழப்பு. பதிலும் சொல்ல முடியல. அவ்வளவு ஒரு பெரிய கஷ்டமான நேரம். எங்க அண்ணன் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே இருந்தது. எந்த கவலையும் இல்லாம திரும்ப ஒரு 100 வருஷம் பின்னாடி போன மாதிரி எங்களுக்கு ஒரு அந்த பயம் வந்திருக்கு. அதான் தனிப்பட்ட ரீதியில மக்கள் வந்து வீட்டில இருந்து கும்பிடுறத பார்க்க முடியுது. கட்சி, ஜாதி இதெல்லாமே தாண்டி ஆம்ஸ்ட்ராங் எந்த அளவுக்கு மக்களோட நெருக்கமானவர்? முதல்ல எங்களுக்கு ஜாதியே கிடையாது. நாங்க அம்பேத்கருடைய பிள்ளைகள். சாதி, மதம், இனம் இது எதுவுமே இல்லை. எங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், மனித நேயம். நாங்க மனித நேயத்தோட வாழ்ற மக்கள். நாங்க எங்க முன்னாடி யார் இருந்தாலும் அவனை மனுஷனா தான் பார்ப்போம். சாதியா பார்க்க மாட்டோம், இனமா பார்க்க மாட்டோம். ஏன் இந்த நாட்டில் வாழ்ற மக்களா கூட பார்க்க மாட்டோம். எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உயிரா தான் நாங்க நேசிப்போம். எந்த அடையாளமும் இல்லாத மனிதர்களா நாங்க வாழ ஆசைப்படுறோம் மக்கள். நாங்க இது பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன வார்த்தை. நாங்க எங்களுக்கு ஜாதி, மதம், இனம், பேதம் எதுவுமே கிடையாது. எல்லா மனிதர்களையும் நேசிக்கிற மக்கள் நாங்க. எங்களுக்கு எப்ப ஜாதி இருக்கு? எங்களை பாக்குறவங்க தான் ஜாதியை அடையாளப்படுத்துறாங்க. நாங்க ஜாதியா பார்க்கல. அவரும் இது வரைக்கும் ஜாதியா வாழல, மதமா வாழல, இனமா வாழல. மனிதனாய் வாழ்ந்திருக்கிறோம், மனித நேயத்தோட வாழ்ந்திருக்கிறோம். இங்க இருக்கிற எல்லா தரப்பு மக்களையும் அரவணைக்கிற ஆற்றலோட ஒரு மிகப்பெரிய சக்தி தான் இப்ப நாங்க இழந்து நிக்கிறது. அதான் எங்க ஆம்ஸ்ட்ராங்.